ஹாய் வெல்கம் டு திவிஷ் அகாடமி. நம்ம ஹெர்பல் காஸ்மெட்டிக் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒன்னாக நம்ம நான் ஹெர்பல் இன்கிரிடியன்ட்ஸு, இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமாக இருக்கலாம், லோஷன், ஷாம்பூ, சோப், இந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 15 ஐட்டம்ஸ் வந்து மெயின் பார்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பிஃபோர் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன ப்ராடக்ட் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த நான் ஹெர்பல் ஐட்டம் அப்படின்றது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் பிளான்ட்ல இருந்து வர்றது கிடையாது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்மெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிசால்விங் ஆப்ஷனாக நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கு சோப்பு, ஷாம்பூ எல்லா இடங்கள்லையும் டிஎம் வாட்டராக இருக்கலாம், டிஎல் வாட்டராக இருக்கலாம், ஆர்ஓஆர் மினரல் வாட்டர், இந்த 4 டைப்பில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ரெகுலராக இருக்கக்கூடிய போர்வெல் வாட்டர் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பைப் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. த செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா கிளிசரின் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாகவே ஒரு லிப்பில் வந்துட்டு சின்னதாக வெடிப்பு இருக்குது அப்படின்னாலே கிளிசரின் போடுங்க சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெயின் பர்பஸ்க்காக கிளிசரின் யூஸ் பண்ணுறோம். பட் கிளிசரினை பொறுத்த வரைக்கும் சம் பர்டிகுலர் கண்டென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. அது நம்ம ட்ரைனிங் அப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைமெத்திகோன். ஸோ இந்த டைமெத்திகோனை பொறுத்த வரைக்கும் சிலிக்கோன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சராக வர்றதுக்கு இதில் வந்துட்டு நம்ம காஸ்மெட்டிக் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம அழகு சாதன பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பொருட்கள் செய்கிறதுல தான் மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் வர்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நினச்ச அளவுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோனிக் ஆசிட். இது வந்து மெயினாக உள்ள பொருள் எல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆன்டி ஏஜிங் அந்த மாதிரி வந்து பொருட்கள் செய்ய போகிறீங்க. அது வந்து சீரமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கலாம், இல்லை ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே நம்ம இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியாக இருக்கக்கூடிய இடங்களில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம வந்து ஃபர்தராக அதை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபிலைன் கிளைகால். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எந்த பொருளாக இருந்தாலும், இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று படுது, இல்லை வந்து நம்ம ஒரு லோஷன் மாதிரி இல்லை எந்த ப்ராடக்ட் பண்ணாலுமே நம்மளுக்கு அந்த ப்ராடக்டை வந்து ட்ரையிங் அவுட்லேருந்து கீப் அவே பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பேராபீன்ஸ். நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். பேராபீன்னா என்ன, எஸ்எல்எஸ்னால் என்ன, எஸ்எல்எஸ் பார்பன் ஃப்ரீயாக வேணும் அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பூ, லோஷனில் யூஸ் பண்ணுவோம். பட் இது அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து நாளடைவு ஏற்பட கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி ஓரியன்ட் ப்ராடக்ட் மாதிரி இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் அவாய்ட் தான் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பாக்டீரியா க்ரோத்தை வந்து நமக்கு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த பேராஃபின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, எஸ்எல்எஸ் பேராஃபின் ஃப்ரீயாக தான் மேக்ஸிமம் ப்ராடக்ட் வந்து நம்ம ஹோம்மேட் ப்ராடக்டாக பண்ணுறப்போ யூஸ் பண்ணுவோம். பட் அது என்ன அப்படின்றத பற்றி மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேராபீன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அதில் ஏற்படக்கூடிய ஃபங்கலை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும், இதுவே எஸ்எல்எஸ் அப்படின்றது வந்து ஒரு க்ளீனிங் ஏஜென்ட் தான். க்ளீனிங் ஏஜென்ட்னா இது மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு க்ளீனிங் ப்ராடக்ட்டுக்கு கூட யூஸ் பண்ணுற அளவுக்கு காமனாக உள்ளது. ஸோ மேக்ஸிமம் அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைட்டேனியம் டைஆக்சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் நம்ம சோப்பை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரேக்கேஜ் இல்லாமல் நல்லா வந்து ஒரு பார் மாதிரி ஆகுறதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு இடங்களில் நம்ம இந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து மேக்ஸிமம் ஃபேக்ட்ரி யூஸ் பர்பஸில் யூஸ் பண்ணுவோம். இது மேக்ஸிமம் இதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் மேக்கப் ப்ராடக்ட்டில் நம்ம ஏதாவது வந்து கலர் ஆட் பண்ணுறப்போ அந்த பிக்மெண்டேஷன் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிங்க் ஆக்சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மினரல் சன்ஸ்க்ரீன் இன்க்ரிடியன்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு காஸ்மெட்டிக் லெவலில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு லோஷன், பாடி லோஷன், சோப், ஷாம்புங்கிறதெல்லாம் க்ளீனிங்கில் வந்துடும். பட் நம்மளுக்கு அதுவே வந்து ஃபவுண்டேஷன் இல்லை நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் க்ளீனிங் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து பென்சோஃபோன்
ஹோனோன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சன் டேன்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரியான பொருட்கள் செய்கிறதுக்கு, டேன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாலே நம்ம எந்த இடங்கள்லாம் அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டேன் ரிமூவலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷனாக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் ஏரியாஸ் அப்படின்ற மாதிரி இதை நீங்கள் யோசிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் மட்டும் இதை வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு சோப்பு, ஷாம்பு அந்த மாதிரி க்ளீனிங் ப்ராடக்டோடு சேர்த்து ஆஃப்டர் யூஸ் அது மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய கிளென்சர், அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் லோஷன், க்ரீம், ஜெல் எல்லாமே சேர்த்து தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தில் ஹெக்சைல் கிளிசரின் வந்து ஒரு கண்டிஷனிங் ஏஜென்ட், ஸ்கின் கண்டிஷனிங் ஏஜென்ட்டாக வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் டு பார்பன்ஸ், நம்ம பார்பன்லாம் வேண்டாம் அப்படின்ற இடங்களில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்டெரிக் ஆசிட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எம்லிஃபையராக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நம்மளுக்கு ஆயில், வாட்டர் அப்படின்ற மல்டிபிள் சோர்ஸை வந்து ஒரே இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சீரம் எடுத்துக்கோங்க, அதில் வாட்டர் பேஸ்டு சீரமும் இருக்குது, ஆயில் பேஸ்டு சீரமும் இருக்குது. ஒரு சோப் எடுக்கிறீங்க அப்படின்னா வாட்டரும் இருக்கும், ஆயிலும் இருக்கும். அது மாதிரி தான் ஒவ்வொரு காம்பினேஷன் வர்றப்போ நமக்கு அது டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஸ்டெரிக் ஆசிட் அப்படின்றத வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ரொம்ப பர்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு கெமிக்கல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பெக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்லிஃபையர்ஸ். இது வந்து வாட்டர் வித் ஆயில் பேஸ்ட் இன்கிரிடென்ட். இது எப்போ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வாட்டர் வந்து ஆயில் பேஸ்ட் இன்கிரிடென்ட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு காமனாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பர்பஸ் அப்படின்னா க்ரீமு, கிளென்சர்ஸ் தான். நீங்கள் ஆயின்மெண்ட் மாதிரி மெடிசன்ஸ் பர்பஸ்லையும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஒன் ஐசோப்ரோபைல்லையுமே மேக்ஸிமம் வந்து மெடிசன் டாபிக்கலில் வந்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நல்ல ஒரு அப்சார்ப்ஷன் லெவல் கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்கின்ல அப்படின்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஐசோப்ரோபைல் வந்து மேக்ஸிமம் யூசேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோன்னா அப்சார்ப்ஷனே இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ப்ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஒரு ஆன்டி ஏஜிங்னா என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திக்கன் பண்ணுறதுக்கு இருக்குது. திக்கனிங்கில் வந்து நம்ம சாந்தம் கம், அதே மாதிரி ஸ்டெரலைல் ஆல்கஹால், இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலும் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக யூஸ் பண்ணுவோம். இதுவே சிஏபிபிலாம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து அது ஒயிட்டாக இருக்கிறதுக்கு வந்து இடிடிஏ மாதிரி போடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம கம்மிங் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஸோ மெயினாக இருக்கக்கூடிய இன்கிரிடென்ட் மட்டும் நான் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை வந்து கொஞ்சம் பர்டிகுலராக என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு இந்த டெஃபினிஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம அதிகப்படியாக வீடியோ போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அது உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் செஞ்சு உங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ரெசிபீஸ் வந்து நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும். பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அதையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டே டியூன் வித் அஸ்.